Hello everyone, I'm Naveen. Welcome to Navachi. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா காதலிக்க நேரமில்லை இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜெயம் ரவியும் நம்ம நித்யா மேனனும் வந்துட்டு பேர் பண்ணி நடிக்கிறாங்க. நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்ல. ஸோ இந்த படம் வழியாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஒய்ஃபு கீர்த்திகா அவங்க தான் வந்து டைரக்ட் பண்றாங்க. யாரு நம்ம வணக்கம் சென்னை மூவியோட டைரக்டர். ஸோ கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும், ரொமான்ஸு எமோஷனலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. பட் என்னன்னா அங்கே அணி இங்கே வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பாக பாட்டு கேட்டிருப்பீங்களே என்ன இழுக்குதுடி. ஸோ அது எனக்கு கண்டிப்பாக பர்சனல் ஃபேவரட் ஆச்சு. யாருக்கு தான் ஃபேவரட் ஆச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ட்ரெய்லருக்குள்ளே போயிடும். ஓகே எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. ஏ மனு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். 4 வருஷம் லவ் பண்ணேன். எப்படி இப்படி பண்ணுவான்? You have all the luck when it comes to girls and cards. வெஸ்டர்ன் இந்தியா எல்லாம் வேற கண்ட்ரில வச்சுக்கோ. இது இந்தியா, மை கண்ட்ரி. அந்த நிருபமா உன்னை விட்டு ஓடிட்டான். அதனால நீ பல்பு மாட்டிக்கிட்டு இருக்க. 4 மாச குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குறா? ஏன் என் குழந்தையோட அப்பா சீரியல் கில்லரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூடாதா? வேற வழி இல்ல, இன்ன கரணை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இது கர்ணோடது இல்ல. என்னங்க என்னங்க சொல்ற இவ? இனிமே நீயும் நானும் மட்டும்தான், வேற யாரும் வேணாம். டேய் அவதான்டா. சை, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. அவனுக்கு எதுவும் ரொமான்டிக் ஐடியாஸ் வந்துடக்கூடாதுல்ல. அவனுக்கா உனக்கா? பேசாம நீ அந்த சிட்டியை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் தான் உனக்கு சரியான ஆளு. சித்தி, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஏய் யாரு அந்த தொடப்பூச்சி சொல்றியா? ஹாய். நீயும் சிங்கிளா இருக்கிற, அவனும் சிங்கிளா இருக்கா. உங்க 2 பேரும் மீட் பண்ண வச்சா ஏதாவது ஸ்பார்க் ஆகும்னு பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா 2 பக்கமும் ஸ்பார்க் ஆகுது. ஓ, உன்னை பார்த்த உடனே பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஐ வாண்ட் அஸ் டு ட்ரை ஒன் மோர் டைம். என்ன ஸ்ரேயா இப்படி பண்ணிட்ட? எனக்கு குழந்தை வேணும்ப்பா. இப்பெல்லாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை. எல்லா பொம்பளைங்களும் உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்து திணிக்காதீங்க. I've never seen you like this. நீ லவ்ல இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். The way you look at her. Can you get out please? நீ இப்படியே இருந்து ரொம்ப வருஷமா பழகிட்ட சார். That you are in love with Shreya. காதலிக்க நேரமில்லை. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஜென்சி போல. ஓகே எஸ், காதலிக்க நேரமில்லை இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அது பக்கா ராம்காம். எனக்கு ஜெயம் ரவி கேரக்டர் பார்க்கும்போது இந்த படத்துல எனக்கு அப்பயே எங்கேயும் காதல் ஜெயம் ரவி பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஹேண்ட்ஸம் சாமா அப்படியே பொண்ணுங்களை ஜாலி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சரிங்களா, செம்ம ஜாலி டைப்பாக இருக்கிறது. ஸோ எப்படி போக போகுது இந்த படம், மியூசிக் சொல்லவே தேவையில்ல, நம்ம ஏஆர் ரஹ்மான் வேற லெவல் பண்ணிடுவாரு. வெஸ்டர்ன் எல்லாம் வரலாம், எமோஷனலாக இருக்கட்டும், காமெடி எல்லாம் வரலாம் மனசை கவர் பண்ணிடுவாரு. ஸோ ஸ்க்ரீன் பிளே எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஜெயம் ரவிக்கும் நித்யா மேனனுக்கு அவங்களுக்கு வர கெமிஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது படம் ஃபுல்லாக. இல்லையே ஒரு மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் வந்து இந்த படத்தில் முக்கியமாக ஃபெமினிசம் பற்றி பேச போகிறாங்க. அதுலேயும் லைட்டாக டச் மாதிரி ஒரு சீன் பார்த்துருந்தோம் சரிங்க. ஸோ ஃபெமினிசத்தை எப்படி வந்துட்டு அழகாக கொண்டு வர போகிறாங்க இந்த படத்துக்கு கதைக்குள்ள. ஸோ அதெல்லாம் காத்திருந்து பார்ப்போம். January 14. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். நானும் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூன்றது நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென் சைனிங் ஆஃப் யூ. ஐ அம் நவீன். டேக் கேர்.